சிந்து பூ மிதிக்கிற நேர்த்திக்கடன் பண்ணும்போதேவும், அந்த நெருப்புல தடுமாறி விழுந்துடுறாங்க. உடனே சிவா பதறி போய் சிந்துவ தூக்கிடுறாங்க. தூக்குனதும் சிந்து இருந்துகிட்டு, "டாக்டரே என்னால இந்த நேர்த்திக்கடன முடிக்க முடியல. அதுக்கு காரணம் அதில ஏதோ பள்ளம் இருக்கிற மாரி இருக்குது. அதனால தான் நான் கீழ விழுந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொன்னதும், சிவா இருந்துட்டு, "அதெல்லாம் இருக்கட்டும் சிந்து. இப்போ உன்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போணும். உடம்புல காயமா இருக்கு. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண? இன்ஃபெக்ஷன் ஆயிடும்." அப்படின்ட்டு இங்க சிவா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண சொல்றாங்க. ஆம்புலன்ஸ் கொஞ்ச நேரத்தில வந்துருது. இங்க பைரவியும் சிந்துவ பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. சிவா, பைரவி சிந்துவோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட போயிடுறாங்க. இங்க எல்லாரும் போனதும் இசக்கியும் மகாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னபூரணிக்கு பள்ளம் தோண்டுனது சிந்துவுக்கு பள்ளத்துல விழுந்து இப்படி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு வகையில எவ்வளவாவது ஒருத்தி போனா சரி அப்படின்ட்டு இங்க மகாவும் இசக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இசக்கி பணம் குடுக்குறதுக்காக அந்த ஆள கூப்பிடுறாங்க. அந்த ஆளும் வந்து பணம் வாங்கிக்கிறான். ஒண்ணும் இந்த இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க இசக்கியும் அந்த ஆளும் பேசினது எல்லாத்தையும் காயத்ரி கேட்டுடுறாங்க. கேட்டதும் காயத்ரி வேகமா வந்துட்டு, "என்ன எங்க அம்மாவ கொல்றதுக்கே நீ பிளான் போட்டு அந்த பூ இறங்குறதுல பள்ளம் தோண்டி வச்சிருக்க. உனக்கு எவ்வளோ தைரியம்?" அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு காயத்ரி அடிக்கிறாங்க. அந்த இடத்துல மகா பார்த்துடுறாங்க. "என்னாச்சு காயத்ரி? எதுக்காக இசக்கி அடிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் காயத்ரி இருந்துட்டு, "இவன் தான் சித்தி எங்க அம்மாவ கொல்றதுக்காக பள்ளம் தோண்டியிருக்கான். அதுல பாவம் சிந்து அண்ணி போய் மாட்டிக்கிட்டாங்க. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். எதுக்காக இப்படி பண்ண?" அப்படின்னு அடிக்கிறாங்க. அப்ப அன்னபூர்ணியும் வந்துடுறாங்க. காயத்ரி உண்மையெல்லாம் சொல்றாங்க. "இவன் தாம்மா காரணம். அன்னிக்கு இப்படி ஆனதுக்கு." அப்படின்னு சொல்லி சொன்னதும், மகா இருந்துகிட்டு, "இவன் தான் பண்ணான்னு உனக்கு எப்படி தெரியும் காயத்ரி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இவன் பணம் குடுத்து ஒரு ஆள் கிட்ட தோண்ட சொல்லியிருக்கான். அந்த பூ இத ரெடி பண்ணவங்க கிட்ட அவங்க கிட்ட பேசினத நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன்." அப்படின்ட்டு காயத்ரி சொல்றாங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, "இப்படி ஒரு துரோகம், ஒரு உயிரையே கோவில் முன்னாடி போக வைக்கிற மாதிரி உன்னால எப்படி யோசிக்க முடியுது? இப்படி ஒருத்தவன் இந்த குடும்பத்துக்கு தேவையே இல்ல. என் பொண்ணுக்கு தேவையே இல்ல. சஞ்சய முதல்ல வர சொல்லுங்க. இவன போலீஸ்ல முதல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டு போட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்றாங்க. உடனே மகா இருந்துட்டு, "அக்கா என் தம்பி இப்படி பண்ணியிருக்க மாட்டான்க்கா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன மகா நீயும் உன் தம்பியும் சேர்ந்து தான் என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணீங்களா?" அப்படிங்கிறாங்க. "என்னக்கா இப்படியெல்லாம் பேசுறீங்க? நாங்க அப்படி நினைப்போமா?" அப்படின்ட்டு மகா வந்து மன்னிச்சிடுங்கக்கா என் தம்பி அப்படிங்கிறாங்க. "இல்ல, இல்ல இவன் செஞ்ச தப்ப மன்னிக்கவே முடியாது." அப்படின்ட்டு ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க இசக்கிய. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.